நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. இந்த சாட்சி நான் முதல் 2 வாரத்திலேயே சொல்ல வேண்டியது, சொல்ல முடியாத சூழ்நிலை. அதுக்கப்புறம் இப்போ 2 சாட்சிகளாக நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கடந்த 10 நாளாக வைரல் ஃபீவர் என்னோட மனைவிக்கு ஆரம்பித்து மாறி மாறி ஃபீவர் கண்டினியூவாக இன்னுமே எங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு வரோம். நாங்கள் பயங்கர தலைவலி, பயங்கர ஜுரம், ஒன்றுமே சுத்தமாக முடியல. ரூமில் அப்படியே போய் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்லேயே தான் இருந்தோம். மனைவிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் என்னுடைய மகளுக்கு அடுத்து என்னுடைய 2வது மகளுக்கும் அப்படியே தொடர்ந்து இருந்தது. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் ஏசப்பா இன்னும் திங்கட்கிழமை எங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது, அதுக்குள்ளேயே எங்களுக்கு ஒரு அதுக்கு போகிறதுக்கு அந்த பிரயாணத்துக்கு வேண்டிய பலனை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி ஜபிச்சோம். கர்த்தர் எங்களுக்கு எல்லாருக்கும் 4 பேருக்குமே பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. இன்னும் அந்த சின்ன சின்ன இரும்பல் அதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கர்த்தர் அது ஒன்றுமே இல்லாமல் போகும்படி செய்தார். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இன்னொரு சாட்சி என்னுடைய 2nd மகள் பிரசவ நேரத்தில் உள்ளது. மனைவிக்கு பிரசவ வலி வந்துருச்சு. அந்த பிரசவ கொடுத்த டேட்டுக்கு ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடியே நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டோம். கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட நாங்கள் கூப்பிட்டு போன அந்த தேதிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிரசவத்திற்காக அட்மிட் ஆனாங்க. அது புது ஹாஸ்பிட்டல், ஆனால் லிமிட்டடாக தான், கொஞ்சம் தான் அந்த பிரசவ அறைகள் கொஞ்சம் தான் இருந்தது. அவங்க அதுக்கு நிறைய அறைகளில் ப்ரிப்பேராக இல்லை அவங்களே. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணுற ஒரு அறையில் அந்த பிரசவத்தை மானிட்டர் பண்ணுற ஒரு அறையில் எங்களுக்கு வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. அந்த டைமில் பயங்கர பிரசவ வலி மனைவிக்கு. சரி, ஒரு மணி நேரத்தில் விட்டுருவாங்க, 2 மணி நேரத்தில் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். வலி தாங்க முடியல, பார்த்துட்டு இருக்கோம். அவங்க வரவங்க எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. எங்களுக்கு இதே கிடைக்கவே இல்லை. எங்களுக்கு உண்டான அந்த அறை கிடைக்கவே இல்லை. பயங்கர வலி, முடியல. அப்படியே கையை பிடிச்சி அங்கேயே 2 பேரும் ஜெபிச்சுட்டே இருந்தோம் நாங்கள். அப்புறம் 8 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கோம் நாங்கள். மன்னிக்கணும், 8 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கோம் நாங்கள். ப்ரேயரு, ஜெபம் அப்படியே பண்ணிட்டு அப்படியே இருந்தோம். எங்களுக்காக இங்கே சபையாக ஜெபிச்சிங்க. கர்த்தர் இன்னும் அந்த நாள்லேயே கிடைக்காதுன்னு சொன்னாங்க. நாங்கள் ஜெபிச்சு அப்படியே தொடர்ந்து ஜெபத்திலேயே வலி முடியாதனால ஜெபத்திலேயே இருந்ததில் எங்களுக்கு ஒரு ஸ்லாட் கிடச்சிது உள்ள. அந்த டைமில் எங்களுடைய ஒரே ஜெபம் எங்களுக்கு ஒரு அறை கிடைக்கணும், சப்பா நாங்கள் போயிட்டு பிரசவம் ஆகணும் அப்படின்றது தான். உள்ளே போனதுக்கப்புறம் எங்களுக்கு கர்த்தரோட கிருபையில் அந்த ஸ்லாட் கிடச்சிது. நான் போய் கேட்டதில் எங்களுக்கு ஒரு ஸ்லாட் கிடச்சி நாங்கள் அந்த பிரசவ அறைக்கு உள்ளே போனோம். ஆண்டவரோட கிருபையில் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டர் எல்லாம் வச்சதுக்கப்புறம் கிறிஸ்டலுக்கு பார்த்த அதே கிறிஸ்டலுக்கு பார்த்த அதே நர்ஸு வந்திருந்தாங்க.
அவங்க வந்தோடனே கொஞ்சம் எங்களை பார்த்துன்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னு எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்டவரோட கிருபையில். அங்கே வந்து மானிட்டர் பண்ணி மனைவிக்கு வந்து இந்த வலிக்காக வந்து எபிடூரல் கொடுத்துருந்தாங்க. அது கொடுத்தோன்னே வந்து கீழே இடுப்பு கீழே தான் வந்து மரத்து போனோம். அது பார்த்தீங்கன்னா அது மெடிசின் மேலே வந்து மேலே ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாகவே மரத்து போச்சு. அப்போ அவங்க பயந்துட்டு எந்த ஒரு சென்ஸும் இல்லாமல் அவங்க வந்து அவ்வளோதான் அப்படின்ட்டு மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து விசுவாசமாக ப்ரேயரில் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், எதுவுமே பயப்படாத, ஆண்டவர் பார்த்துப்பாரு, நீ எதுவும் இது பண்ணாத அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்துலேயே இருந்து சொல்லிகிட்டே இருந்தேன். கையை பிடிச்சி ஜெபம் பண்ணிட்டே பண்ணிக்கிட்டே இருந்தோம். அந்த பயம் தெரியக்கூடாதுன்றதுனால நான் எதுவுமே கட்டாம ஜெபம் ப்ரேயர், நீ எதுவும் பயப்படாத, பயந்தா அப்படியே நடக்கும், அது பயந்தது யோபுக்கு அப்படியே நடந்தது அப்படின்னு பைபிள்ல இருக்கு, விசுவாசி கண்டிப்பா ஆண்டவர் வந்து இந்த சூழ்நிலையை மாற்றுவாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் கையை பிடிச்சி அங்கேயே திரும்பவும் ஜபம் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயிற்றில் இந்த மானிட்டர், பாப்பாவோட ப்ரெஷர் அந்த இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்களே வந்து பேசிக்கிட்ட ஒரு விஷயம், என்ன ஒரு காரணத்துலேயும் வந்து ஆப்ரேஷன் மட்டும் பண்ணாமல் வரணும். மனைவி சொன்னாங்க, நான் லாஸ்ட் டைம் வந்து நான் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போனேன், பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நானே நடந்து வந்தேன், அதே மாதிரி இந்த டைமும் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். கண்டிப்பாக நடக்கும் விசுவாசி, நம்ம ஜெபிப்போம், அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை அப்படியே எங்களுடைய நாங்கள் நினச்சதுக்கு மாறா அப்படியே எல்லாமே நடக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ப்ரெஷர் அப்படியே பாப்பாவுக்கு ட்ராப் ஆகுது, மேபி ஆப்ரேஷன் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு நான் என் காதலையும் விழுந்துச்சு, மனைவி காதலையும் விழுந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக ஆரம்பிச்சிருச்சு. நான் அதை கண்டுக்கவே இல்லை. அவங்க சொன்னதை அப்பையும் கையை பிடிச்சிட்டு பேர் நீ சொன்ன, நான் கண்டிப்பாக அப்படியே ஆண்டவர் விட மாட்டாரு. ஏன்னா தனியாக வந்து நாங்கள் ஹேண்டில் மன்னிக்கணும், தனியாக வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணோம். அது முடியாதனால தான் வந்து நாங்கள் அப்படி வந்து சொல்லிட்டு இருந்தோம், இந்த மாதிரி மட்டும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுல நாங்கள் கையை பிடிச்சி அப்பயும் வந்து கையை பிடிச்சி ப்ரேயர் பண்ணோம். நீ கவலைப்படாத, அவங்க என்ன வேணும் சொல்லிட்டு மருத்துவர்களுக்கு மருத்துவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ எதுவும் கவலையப்படாத, அவங்க என்ன வேணா நம்ம காதுபட சொல்லட்டும், நம்மளுக்கு நார்மல் டெலிவரி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். 2 பேரும் அங்கேயே கையை பிடிச்சி ஜெபம் பண்ணிட்டு அந்த நேரம் வந்தது, அந்த டைம் வந்துச்சு, பாப்பா பிறக்கிற டைம் வந்துச்சு. பாப்பா பிறக்க ஆரம்பிக்க போகுது அப்படின்றப்ப நான் கண்ணை மூடி அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு அந்த ஆப்ரேஷன் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்ட்டு கண்ணை மூடி அப்படி ப்ரேயர் பண்ணிட்டு இப்படி பார்க்குறேன், பாப்பாவை தூக்கி மேலே போட்டு கர்த்தர் வந்து கிருபையா இரக்கமா தயவா எங்களுக்கு வந்து அந்த சுகப்பிரசவத்துக்கு கட்டளையிட்டாரு. அது எங்களோட நாங்கள் பெர்ஃபெக்டா இருக்கோன்றதால இல்லை, நாங்கள் குறைவுள்ளவர்கள். நானும் ஆண்டவரோட கிருபை, எங்களுக்காக ஜெபிக்கப்பட்ட ஜெபம், சபை மேய்ப்பர், சபை மக்கள், சிறு குழந்தைகள்ல இருந்து ஒவ்வொருவரும் எல்லாரும் ஜெபித்த ஜெபம் வந்து எங்களை தாங்கினதை வந்து நாங்கள்
அதை விசுவாசிச்சோம், அதை விட்னஸ் பண்ணோம் நாங்கள் அங்கே. அதுக்காக சபை மேய்ப்பருக்கும் சபையில் இருக்க சிறு குழந்தைகள்லேருந்து ஒவ்வொருவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்காகவும் என்னுடைய 2 மகள்களை வளர்க்க ஞானத்தையும் கருவியும் எங்க குடும்பத்துக்கு கொடுக்கவும் ஜெபிச்சுக்க தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில்